ஸ்டாலின் தொடர்ந்து சொல்றது என்னன்னா திமுக தயவுல தான் விஜயோடைய ஆட்சி இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னும் போது இன்னும் நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா இன்னும் வந்து திமுக தயவுல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி இவங்க பேசுவாங்களோன்ற பயத்துல கூட இருக்கலாங்க. அவங்க நினைச்சிட்டு போறாங்க, இங்க மக்கள் என்னங்க உங்களை பத்தி நினைப்பாங்க, அவர் எவ்வளவு இறங்கி வந்து செய்யறாரு, இவங்க அட்வைஸ் பண்ண மாட்டாங்கன்னு திருப்பிட மாட்டாங்க மக்கள். ஓகே, அப்படி வந்துடும். இது ஒரு டேஞ்சரான ஒரு கேம் இது பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும். விஜய் வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ஏதாவது அவங்க போட்டு மாட்டி விட்டுருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க உங்களை அது மாதிரி வரையறை தாண்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்னேன். அதான் நான் தான் கூட இருக்க போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், சந்திப்போம் அப்படின்னேன். அப்போவே பார்க்கலாம் அப்படின்னாரு அவர். அவருக்கு என்னென்னா புரியாமல் இருக்கக்கூடிய விடயத்தில் தான் அப்படி இருப்பாங்க. ஒரு விஷயத்த முழுசா புரிய வச்சோம் அப்படின்னா அவர் அப்புறம் தயாராகிடுவார். பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்கிறதுக்கும் இதான் காரணமா சார்? இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்காத இருக்கிறதுக்கு என்னன்னா அவர் முழுமையாக, அதாவது பெண்ணு கூட அவர் சொல்லியிருக்காரு ஒரு நிர்மல்குமார், செய்யறது தானே வந்துருக்குறோம், பேசுறதுக்கு வந்துருக்குறோம் அப்படின்னாரு. தட் இஸ் ட்ரூ. ஆனால் நீங்கள் பேசுறதுலாம் அரசியலே இருக்குது, நீங்கள் பேசாட்டி அரசியலே கிடையாது. காஷ்மீர் பிரச்சனை இலங்கை பிரச்சனை வரைக்கும் பேசி தான் முடியும், செயலெல்லாம் முடியாது. செயல் என்ன பண்ணீங்க? கொன்னீங்க, 1,75,000 தமிழர் கொன்னீங்க, அதான் நடந்தது, செயலில் நடந்துச்சு. வேற என்ன புடலங்காய் நடந்துச்சாங்க? இதே காங்கிரஸ்காரன் தான் கொண்டு போனான் கூட இருந்துக்கிட்டு. பேசணும். இப்போ ஐயா எம்ஜி தேவசகாயம் போன்றவர்கள் சொல்யூஷனே கொடுத்தாங்க, சதன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு. எனக்கு அந்த புத்தகம்லாம் நான் கொடுத்துருக்குறேன் விஜய்க்கு. ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பத்திரிகையாளர், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கூட நான் ஒரு வருஷம் மனுஷனை நான் புரிஞ்சுக்குவேன். அந்த மாதிரி நான் நிறைய பேரோடு நான் போயிருக்கேன். இப்போ ஐயா முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்ன, ஆந்திராக்காரரு, வெங்கட்டையாவா ஏதோ ஒரு ஐயா. அந்த ஐயாவெல்லாம் வந்துட்டு வந்தார் அப்படின்னோம்னா எங்களோட உட்காந்துட்டு ஒரு ஓரத்தில் பேசிட்டு இருப்பார். ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருப்பார் எல்லாருக்கிட்டையும். இது அவ்வளோ பெரிய விஷயம். பாலிடிக்ஸ்னா ஒரு 5 ஆண்டு காலம் நான் என்னது எவ்வளோ நாள், ஒரு 1800 சொச்ச நாள், அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ செஞ்சு முடிச்சு பேர் எடுத்தீங்கன்னா தான் பெருமை. அப்புறம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு இல்லை. நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களை தோற்கடிப்பாங்க, தூக்கி உள்ளே வைப்பாங்க, அதெல்லாம் வேறு கதை. நான் என்ன சொல்ல வரேன்னா, செய்யணும் அப்படின்னா பேசணும், 4 பேரோட பேசணும். அந்த பழைய மேடை பேச்செல்லாம் இங்கே வச்சு விடாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது.